மாசம் மாசம் வர சம்பளம் எனக்கு அடுத்த நாளே காலி ஆயிடுது. இல்ல இஎம்ஐக்கே வந்து எனக்கு வர சம்பளம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? பெட்ரோலுக்காவது மாசம் அட்லீஸ்ட் ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோவ சேவ் பண்ணிக்கோங்க. மாசம் 5,000 என்ன 10,000 15,000 வரைக்கும் வரக்கூடிய சைடு இன்கம் பத்தி நெறைய டிப்ஸ் சொல்றேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சைடு இன்கம்க்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்த சேல் பண்ண போறோம் அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும்? நமக்கு அதுக்குன்னு வந்து ஸ்டோர் வேணும், ஸ்டோரேஜ்க்குன்னு இடம் வேணும். அதுக்குன்னு நம்ம ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும், ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தானே. ஆனா இந்த டிஜிட்டல் செல்லிங் அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண போறீங்க. அந்த கிரியேஷன சேல் பண்ண போறீங்க. ஸோ நீங்க ஒரு டிசைனரா இருக்கீங்க அப்படின்னா, உங்க கிரியேட்டிவ யூஸ் பண்ணி நீங்க ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் ரெடி பண்ணா மட்டும் போதும். அந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ட நீங்க ஆன்லைன்ல சேல் பண்ணலாம். இதுதான் வந்து டிஜிட்டல் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெறும் ரெஸ்யூம்க்கு மட்டும் கிடையாது. நீங்க இந்த மாரி லோகோஸ் வந்து சேல் பண்ணலாம். உங்களோட டெம்ப்ளேட்ஸு, உங்களோட டிசைன்ஸு, உங்களுடைய இந்த சிஜி டிசைன் ஒர்க்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த மாரி சேல் பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வாட்டி தான் உங்களுக்கு வேலை இருக்கும். நீங்க ஒரு தடவ கிரியேட் பண்ண போறீங்க. அத ஆன்லைன்ல அப்லோட் பண்ண போறீங்க. பட் இந்த ஒரு ப்ராடக்ட் மல்டிபிள் டைம் வந்து சேல் ஆகும். ஸோ உங்களுக்கு வொர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட் ப்ராஃபிட் அப்படின்னும் பொழுது மந்த்லி உங்களுக்கு ரொட்டீனா ப்ராஃபிட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ உங்க கிரியேட்டிவிட்டி மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருந்தா, நீங்க நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். செகண்ட் முக்கியமான விஷயம் தான் யூடியூப் கன்டென்ட் கிரியேட்டர். நெறைய பேர் வந்து இப்ப யூடியூப் மூலியமா நெறைய விஷயங்கள சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. நெறைய விஷயங்கள கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நெறைய பேருக்கு என்ன டவுட்னா, யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு நல்ல லக் இருக்கணும், ஃபேஸ் வேல்யூ இருக்கணும் இப்டின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு யூடியூபோட அல்காரிதம் பொறுத்தவரைக்கும், இதுக்கு லக் அப்டின்றது தேவையே கிடையாது. நம்ம 100% நம்மளோட கிரியேட்டிவ் அண்ட் ஒர்க்க குடுத்தா போதும். ஃபேஸ் காமிச்சு தான் நான் வீடியோ பண்ணணுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபேஸ்லெஸ் வீடியோ கூட பண்ணலாம். அதுக்குமே இன்னைக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணி, அத வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி, எடிட் பண்ணி, நீங்க அந்த வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இத வந்து நீங்க ரெகுலரா பண்றீங்க. 1 மாசம் பண்றீங்க அப்படின்னும்பொழுது, 2வது மாசம் உங்களுக்கு ஒரு வீடியோக்கு ஒரு ரூ. 100 வர ஆரம்பிக்குது அப்படின்னா, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான். நீங்க ஒரு வீடியோக்கு ரூ. 100 வரும்பொழுது, 30 நாள் 30 வீடியோ போட்டிருப்பீங்க. ஸோ இது ரொம்ப லோவஸ்ட் அமௌண்ட்ட தான் நான் சொல்றேன். ஸோ யூடியூப் பொறுத்தவரைக்கும், போட்ட உடனே காசு வருமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வராது. ஆனா கண்டிப்பா நீங்க பண்ண வொர்க்குக்கு ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி யூடியூப பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியா வீடியோ போடுறீங்களோ, அத பொறுத்து தான் யூடியூப்ல இன்கம் வந்து நீங்க ஃபாஸ்ட்டா ஜெனரேட் பண்ண போறீங்களா? இல்ல ஸ்லோவா ஜெனரேட் பண்ண போறீங்களா? அப்படின்றது இருக்கு. 3வது இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்டின்னா என்னன்னு நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இது ஒண்ணுமே கிடையாது. இப்போ உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட வந்து நான் இந்த ஃபோன் வாங்க போறேன். இல்ல இந்த பிராண்ட்ல ஒரு பொருள் வாங்க போறேன். இந்த வாட்ச் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்க என்ன சொல்வீங்க? இந்த பிராண்ட விட இந்த பிராண்ட் நல்லாருக்கும். நீ வந்து ட்ரை பண்ணி பாரு. இந்த பிராண்ட்ல இருக்கிற சேம் ஃபீச்சர்ஸ் இந்த பிராண்ட்ல இருக்கு. ஆனா பெஸ்ட் பிரைஸ்ல கிடைக்கும் அப்படின்னு வந்து சஜஷன் குடுக்குறீங்க இல்லையா? அதே தான் நீங்க டிஜிட்டலா பண்ண போறீங்க. ஸோ இந்த பிசினஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் தேவையில்ல. உங்களோட ஒரு இன்ஸ்டா பேஜ் அதில மினிமமான ஃபாலோவர்ஸ். ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் வர வைக்கிறதுக்கு கிரியேட்டிவா என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ண முடியுமோ, அத பண்ணீங்க அப்படின்னாலே, நெறைய பிராண்ட்ஸ் வந்து உங்கள அப்ரோச் பண்ணுவாங்க இந்த அஃபிலியேட் செல்லிங்க்கு. நீங்க இந்த பிசினஸ்ல பெருசா எதுவுமே பண்ண போறதில்ல. இந்த பிராண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சஜஷன் தான் குடுக்க போறீங்க. ஸோ பிராண்ட்ஸ் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிராண்ட்ஸ குவாலிட்டி இல்லாத பிராண்ட்ஸ நீங்க வந்து சஜெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, சீக்கிரமா இந்த பிசினஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல குவாலிட்டி பார்த்து நல்ல ப்ராடக்ட்டா இருந்து நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா, 100% இதுல உங்களுக்கு ப்ராஃபிட் வேல்யூ கிடைக்கும். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமா நீங்க ஒரு ப்ராடக்ட்ட சேல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2%லேருந்து 30% வரைக்கும் கமிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஐடியா தான் சைடு இன்கம்க்கு. 4வது பாயிண்ட் தான் டிவிடெண்ட் இன்கம். இது என்ன அப்படின்னு இன்னும் நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த பிசினஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட் ஒரு வேள ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல உங்ககிட்ட இருக்க அமௌண்ட்ட குடுத்து நீங்க ஹெல்ப் பண்றீங்க. 1 இயர் கழிச்சு உங்க ஃப்ரெண்ட் வந்து, "எனக்கு இந்த பிசினஸ்ல இவ்ளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த ப்ராஃபிட்ல இருந்து நான் உனக்கு ஷேர் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இதுல வந்து நீங்க டிஜிட்டலைஸா நெறைய ஸ்டார்ட்டிங் பிசினஸ்க்கு நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்ட குடுக்க போறீங்க. அவங்க அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் வைஸ்ல ரிட்டர்ன்ஸ் குடுப்பாங்க. ஸோ இதுதான். இதுல கம்பெனிஸ் பார்த்து போடணும். காசு இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய கம்பெனில என்ன ஏதுன்னு தெரியாம காசு போடவும் கூடாது. அதே மாதிரி மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஒரே கம்பெனிலயும் போடக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் நாலேட்ஜ் வந்து ரொம்பவே முக்கியம். அதனால கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பணத்த இன்வெஸ்ட் பண்றது வந்து கொஞ்சம் பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். 5த் முக்கியமான பாயிண்ட் தான் ரென்டல் இன்கம். ஸோ ரென்டல் அப்டின்னாலே நெறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா, நானே ரெண்ட் வீட்ல தான் இருக்கேன். நான் எப்படி ரென்டல் இன்கம் வந்து ஜெனரேட் பண்ண முடியும்? அப்படின்னு கேட்பாங்க.
ரெண்டல் இன்கம் அப்படின்றது வெறும் வீட மட்டும் ரெண்ட் குடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கிரியேட்டரா இருக்கீங்க. உங்ககிட்ட கேமரா இருக்கு, மைக் இருக்கு, லைட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த ப்ராடக்ட்ஸ வந்து நீங்க யூஸ் பண்ற நேரம் போக மத்த நேரத்துல ரெண்ட்ஸ் குடுக்கலாம். இதுக்கு நெறைய ஆப்ஸ்மே இருக்கு. அதுலயும் ஆத்தரைஸ்டு ஆப்பா பார்த்து நீங்க உங்க ப்ராடக்ட்ட குடுங்க. ப்ராடக்ட்ட குடுக்கும் பொழுது அவங்க கிட்ட அவங்களோட ஒரிஜினல் ஐடியும் வாங்கி வச்சுக்கிறது ஒரு சேஃபர் சைடு. இப்போ உங்ககிட்ட வந்து பைக் இருக்கு. நீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க அப்டின்னா, உங்க பைக்க கூட நீங்க ரென்ட்‌க்கு குடுக்கலாம். ஏன்னா, இப்ப வந்து பைக் ரிலேட்டடா நெறைய பிசினஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம சென்னை போன்ற இடங்கள்ல. ஸோ, அதனால நீங்க உங்க பைக்ஸ ரென்ட் குடுக்கலாம். உங்க கார்ஸ ரென்ட்‌க்கு குடுக்கலாம். அடுத்து உங்ககிட்ட கொஞ்சம் இடம் இருக்கு. ஆனா, என்னால வீடு கட்ட முடியல. அந்த இடத்துல என்னால எதுவுமே பண்ண முடியல அப்டின்னா, கார் பார்க்கிங் ரென்ட் குடுக்கலாம். கார் பார்க்கிங் முடியலையா, ஆட்டோ பார்க்கிங் குடுக்கலாம். ஏன் இப்ப 2 வீலர் பார்க்கிங்க்கு கூட சென்னையில டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஸோ, இந்த ரென்டல் பிசினஸ்மே நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இப்ப நான் சொன்ன இந்த 5 விஷயமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்வெஸ்ட்மென்ட்லாம் கிடையாது. கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி இருக்கணும். ப்ராடக்ட்ட கரெக்ட்டா சேல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இவ்வளதான். ஸோ, இந்த விஷயத்த நாம ப்ராப்பரா பண்ணும்பொழுது, ஒன்ஸ் தான் நீங்க வொர்க் பண்ண போறீங்க. இப்ப நான் சொன்ன 5 பாயிண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் தான் நீங்க வொர்க் பண்ண போறீங்க. பட் இன்கம் அப்படின்றது உங்களுக்கு ரொட்டீனா வந்துட்டே இருக்கும். ஸோ, இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்க சைடு இன்கம் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸாவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. சேம் டைம் உங்களுக்கு தேவையான மணி கையில வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் சொன்ன மாதிரி 5,000, 10,000, 15,000 இதுவே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் குடுக்குது அப்டின்னா, நீங்க உங்களுடைய மெயின் பிசினஸாவே இந்த பிசினஸ கூட எடுத்துக்கலாம். ஸோ சைடு இன்கம் இல்லாம, எக்ஸ்ட்ரா இன்கம் இல்லாம நெறைய பேர் வந்து நெறைய விஷயத்துல ஸ்டக்கா இருக்கீங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேள எனக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இல்ல அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.